கம்பெனி நல்ல கம்பெனி அந்த மாதிரி கம்பெனியில் இப்போ வேகன்சி இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெலிவரி ஜாப் போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 50லேருந்து ஒரு 80K சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவிலையோ இல்லை துபாயிலையோ ஏதாவது டெலிவரி ஜாப் வேகன்சி இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுதி அரேபியாலையும் துபாயிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான சேலரியில் சூப்பரான ஒரு ஜாப்பு. ஸோ சூப்பரான ஜாப்னா நம்ம டெலிவரி ஜாப் தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டான கம்பெனி, நல்ல கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனியில் இப்போ வேகன்சி இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெலிவரி ஜாப் போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 50லேருந்து ஒரு 80K சம்பாதிக்கலாம். சரிங்களா, நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஜாப்பில் 50லேருந்து ஒரு 80K சம்பாதிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரிஃபிகேஷன் வேணும், உங்களுக்கு என்ன கொஞ்சம் இதோட தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். சரி, என்னென்ன சர்வீஸ் காஸ்ட்டு, ஏஜென்ட் எப்படி, சேலரி எவ்வளோ, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எதையா மிஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டு ப்ரோ இதை பற்றி சொல்ல மாட்டீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்களும் உடனே வேகமாக எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் டக்குன்னு அப்ளை பண்ணி டக்குன்னு பறந்துவாங்க சவுதிக்கு இல்லை துபாய்க்கு எங்கேயாவது. நானே 2 வருஷம் முடிச்சுன்னா துபாய் தான் போகலான்னு இருக்கேன். ஸோ நல்ல கண்ட்ரி. சரிங்க, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்குள்ள வீடியோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ உங்களுக்கு ஹாப்பி ஃப்ரைடே எல்லாருக்குமே. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு நான் சொல்லி அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்க, ஸோ நிறைய பேரோட ரொம்ப நாள் கமெண்ட்டுக்கு அப்புறம், ரொம்ப நாள் மெசேஜுக்கு அப்புறம், ஏன்னா நான் நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. ரீசன் என்னென்னா நிறைய பேர் வந்து அந்த ஃபுட் டெலிவரி ஜாபை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த ஜாப் அப்போ இல்லை. சரிங்களா, ஏன்னா இங்கே வந்து சவுதியில் வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த ஜாபை பற்றி என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அதனால் நான் நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண விட்டுருந்தேன். ஏன்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஜாபுக்கு இது என்ன ஆக்சிடெண்ட்டாக சூப்பர் சம்பவம். அப்போ அந்த ஜாபுக்கு பற்றி நம்ம இல்லைங்க இப்போ அந்த வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படி விட்டுட்டோன்னா திரும்ப அவங்க நம்மகிட்ட கேட்கும்போது, வேலை இருக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு மைண்ட் செட் இல்லாமல் போயிடும். அதனால் நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ மன்னிச்சிருங்க, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாததுக்கு என்ன தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் நல்லதுக்காக தான் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாலையும் துபாயிலையும், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரபு கண்ட்ரி தான். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப் வேகன்சி இருக்குங்க. ஸோ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு மட்டும். ஸோ துபாயில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், துபாயோட ரோடு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது அங்கே பைக் ஓட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு இதே இருக்கும், ஒரு ஆர்கனைசேஷனே இருக்கும். ஸோ பைக் ஓட்டுறதுக்கு. ரெண்டாவது இருக்கையிலே பயங்கரமான ரிஸ்கான லைசன்ஸ் துபாயோட லைசன்ஸ் தான். ஸோ அதனால் துபாயிலையும் பார்த்தீங்கன்னா பைக் டெலிவரிக்கு இப்போ ஆள் வேகன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுதி அரேபியாவில் என்னடா சவுதி அரேபியாவில் லைசன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அப்புறம் எப்படா டெலிவரி ஜாப் வேகன்சி எடுக்கிறாங்கன்னா, ஆமாங்க, இந்த மாதத்தோட இந்த இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ டிசம்பர் 1லேருந்தே லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரூவ்டான கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது. நிறைய ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னா மட்டும் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபாரினில் போய் தாண்டா வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. ஒரு 50,000 ஒரு 80,000 வரைக்கும் நார்மலாக சம்பாதிக்கலாம். சரிங்களா, அதுக்கு மேலே கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பண்ணுறது, ஓவர் டியூட்டி பண்ணுறதுலாம் அது உங்களோட விருப்பம். 1 lakh வரைக்கும் போகிறது உங்களோட விருப்பம். நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கணும் உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஓவர் எஃபெக்ட்லாம் போட்டு பண்ணுறது கிடையாது. ஆனாலும் இருந்தாலும் அதை விட நல்ல சம்பளம் தான். நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துருங்க. சரிங்களா, நான் முதல்ல இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஏஜென்ட் எங்கே உள்ள ஏஜென்ட் யார், சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ, மெடிக்கல் எப்படி, நீங்கள் பிஎஃப்எஸ் எப்படி போடணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எத்தனை நாள் வெயிட் பண்ணணும், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பேட்ச் செலக்ட் ஆகி வர்ற 7ஆம் தேதி, டிசம்பர் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சவுதிக்கு வந்துடுவாங்க. மொத்தம் 14 பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சு, எவ்வளோ லேட் ஆச்சு, இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சனால இந்த வீடியோ நான் தைரியமாக பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்ட் யார்? ஸோ ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி 10க்கு 10 சின்ன ஆஃபீஸ் கிடையாதுங்க, பெரிய இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க. சரிங்களா, அவங்களோட இதே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஸோ இந்த மாதிரி அந்த சைடு அரபு கண்ட்ரியும் சரி, இந்த சைடு UK, கனடா, இந்த மாதிரி கண்ட்ரிக்கும் சரி பார்த்தீங்கன்னா ஆள் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஏன்னா அவங்க அனுப்புறதுல குறைஞ்சது 99.9% கரெக்டாக எல்லாமே நடந்துருது. 1% அங்கே 0.1% என்னடா ஆச்சு அப்படின்னா அது சுச்சுவேஷன் காரணமாக ஏதாவது ஒன்று போயிடும் சரிங்களா. ஆனால் நான் 99.9% கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க சரிங்களா. ஏன்னா நம்ம அந்த ஏஜென்ட் மூலமாக தான் நம்ம அண்ணன் தான். ஸோ ஏஜென்ட்டை நம்புறது நம்ம என்ன நம்புறமாங்க, ஏன்னா நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டு, பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள 14 பேரும் சரி, அதுக்கு முன்னால் ஒரு 4 பேர் இப்போ இங்கே தான் ரியாத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பக்காவாக சொன்ன மாதிரி சொன்ன சேலரிக்கு கரெக்டாக அனுப்பி விட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பக்காவாக எல்லாம் அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் இல்லை ஆஃபீஸ் நான் போய் பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணனோட கான்டாக்ட் நம்பரை கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன். ஸோ அண்ணனை கால் பண்ணி அட்ரஸ் வாங்கிட்டு நீங்கள் நேராக போய் இன்ஸ்டியூட்டே பார்த்துட்டு பேசிவிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் மிச்ச ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ சென்னையில் நீங்கள் வந்து சென்னை தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சென்னை தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. ஸோ ரெண்டாவது பிரதர், இப்போ நான் வந்து எப்படி அட்டன் பண்ணணும், இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா, ஸோ வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் வேணும். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 22க்கு மேலே இருக்கணும் சரிங்களா. 22 23க்கு மேலே, 23 இருந்தால் ஓகேங்க. 22 இப்போ தான் ப்ரோ நடந்துகிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லை. 23 இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேபி 22 இப்போ உங்களுக்கு இன்னும் 2 மாதத்தில் ஏஜ் இதாயிரம் 23 மாறிடும்னா பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஏஜ் ப்ராப்ளம் கிடையாது. 22க்கு மேலே இருக்கணும், அதான் இது கணக்கு. ஸோ ஏஜ் 22க்கு மேலே இருந்தால் நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். பாஸ்போர்ட் இருக்கணும், வேலிடான பாஸ்போர்ட் இருக்கணும், எக்ஸ்பீரியா இருக்கக்கூடாது. வேலிடான ஒரு பாஸ்போர்ட் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது சரிங்களா. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th அதுக்கு மேலே பண்ணியிருந்தாலும் ஓகே தான். 10th பேசிக்காக இருந்தால் நல்லது. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் அதை வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியும். அதனால் 10th இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேபி ஓகே. 10th 12th அதுக்கு மேலே என்ன டிகிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா நம்மளே இங்கே டிகிரி முடிச்சு தான் வந்து உட்காந்துருக்கோம். பட் டிகிரி என்ன டிகிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜென்ட் யார் அதெல்லாம் சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு இன்டர்வியூ நடக்கும் அதெல்லாம் சொல்லிட்டேன்னா. ரெண்டாவது இங்கே எங்கெல்லாம் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் சரிங்களா. வேற எங்கேயும் இல்லை, நம்ம சவுதி அரேபியா ரியாத்தில் ஒரு 150 பேருக்கு மேலே தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் துபாயிலையும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேருக்கு மேலே தேவைப்படுறாங்க. ஸோ பிளேஸ் தெரிஞ்சுக்கிட்டா துபாயிலையும் ஒரு ஏரியாவில், சவுதியில் ரியாத்துங்கிற ஒரு ஏரியாவில் தேவைப்படுது. என்ன கம்பெனிக்கெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி இருக்குன்னா நூன், ஜாய்ஸ், கீட்டா. ஸோ நூன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே பெரிய கம்பெனி. அது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப்ன்ட்டு ஒரு அரபிக் கண்ட்ரியில் வந்தது அந்த நூன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா துபாயில் ஃபஸ்ட் டைம் வந்தது பார்த்தீங்கன்னா நூன் தான் டெலிவரி ஜாபுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு தான் இப்போ ஆள் எடுக்கிறாங்க. ஸோ நூன், கீட்டா சும்மாவே இப்போ சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆர்டர் எடுத்துக்கிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நிறைய பசங்க. நான் ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல 1-2 பேருக்கு சேலரி சில கம்பெனியில் சேலரி கொடுக்கல, டிலே ஆகுது ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல ஆர்டரு நல்ல சம்பளம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எனக்குமே லைட் அவுட் ஆச்சரியம் இருந்து நம்ம போயிடுவோமா பேசாமங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஓகேங்களா. கீட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் சொல்லவே வேண்டாம், எனி டைம் ஆர்டர் தான். பட் அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் லாங் ஆர்டராக வந்துச்சு ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஆனால் எங்கள் கம்பெனியில் அதில் ஜாய்ஸ்லேருந்து எதுவும் ஹேங்கருக்கு மாறணும்னா கம்பெனிக்கு ஜாய்ஸில் அக்ரிமெண்ட் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு தான் போட்டிருந்து. எங்கள் கம்பெனி 60 பேர் வேலைக்கு எடுத்துட்டாங்க. அதனால தான் அப்புறம் ஜாய்ஸ்லேருந்து ஹேங்கருக்கு மாறினாங்க. ஸோ இந்த மாதிரி 3 சூப்பரான கம்பெனிக்கு ஹேங்கரில் நூன், ஜாய்ஸ், கீட்டா இந்த 3 கம்பெனிக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி இருக்குது. 3 கம்பெனிக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க. நீங்கள் வேணால் விசாரித்து பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஹேங்கரில் வேலை பார்க்கணும், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நிஞ்சால வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இல்லாட்டினா ஒரு நாள் நான் கேட்குறேன் சரிங்களா, கேட்டு உங்களுக்கு வீடியோவே போடுறேன். இந்த மாதிரி வேகன்சி இருக்குது. எவ்வளோ ப்ரோ சேலரி? இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா. என்ன வண்டி சவுண்டு கடிச்சு? போலீஸா? பின்னாடியா முன்னாடியா? இங்கே வரலையே. ஏன்னா நாங்கள் சேஃப்டி போடலைங்க, எங்கள் கம்பெனியில் எங்களுக்கு சேஃப்டி ப்ரொவைட் பண்ணல. அதனால நாங்கள் சேஃப்டி போடாமல் இருக்குமா, அதான் பிரச்சனை. சேஃப்டினா ஃபுல் சேஃப்டி நாங்கள் கையில் இது போட்டிருக்கேன், உள்ளே போட்டிருக்கேன் சரிங்களா. ஆனால் ஃபுல் செஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு சேஃப்டி இருக்குது. அந்த சேஃப்டி நாங்கள் போடல, அதனால கொஞ்சம் பிரச்சனை. போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா 150 ரியால் ஃபைன் போடுறாங்க. என்னடா பகலில் பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு இருட்டாயிருச்சுன்னு நினைக்காதீங்க, கேமராவில் சார்ஜ் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பைக்கோட இதில் சார்ஜை போட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா சார்ஜர் முடிஞ்சிச்சு. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன்னா, ஏன்னா அந்த ஜாப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு பாதியில் விட்டுட்டோன்னா அப்புறம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி சார்ஜ் போட்டு, ஏன்னா பைக்லேருந்து டேரெக்டாக சார்ஜ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதில் இருந்து எப்படி சப்ளை வருதுன்னு தெரியாது, அடிக்கடி கட்டாயி வரும். நம்ம லைட்டு போட்டோன்னே கட்டாயிரும் சார்ஜ்.
ஸோ கேமராக்கு எதுவும் பிரச்சனையாயிரும் தெரியும், பட் இருந்தாலும் சரி ஓகே பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி எடுத்து பண்ணேன். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி அப்போ 2 முடிச்சாச்சுங்க. ஏஜென்ட் எந்த ஊருக்கு வேலைக்கு இப்போ ஆள் தேவைப்படுது, எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க, எந்த கம்பெனி, அதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து 3வது என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி. இதுக்கு தான் நம்ம எல்லாரும் வேலை பார்ப்போம். சரிங்களா? சேலரிக்காக தான் நம்ம போகிறோம். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு 50,000 ஒரு 80,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். சரிங்களா? நார்மலாக நீங்கள் சம்பாதிக்கிங்கன்னா ஒரு 50,000 80,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். எவ்வளோ ஆர்டர் பண்ணணும், இப்போ ஒரு கணக்கு உண்டுல, இவ்வளோ ஆர்டர் பண்ணால் இவ்வளோ சேலரி அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ ஜாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு இருக்குது, ஹேங்கரில் ஒரு கணக்கு இருக்குது. நான் அதெல்லாம் இந்த வருஷம் இதில் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாய்ஸ்க்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணணும், ஹேங்கருக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணணும், நூனுக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணணும். அதேமாதிரி சேலரியும் பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்பெனிலையும் டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் இருந்தாலும் எல்லா கம்பெனிலையுமே 2,000 ரியாலுக்கு மேலே தான். சரிங்களா? சவுதியாக இருந்தால் 2,000 ரியாலு, துபாயாக இருந்தால் 2,000 AED. ஸோ இதை தாண்டி தான் இருக்குது. ஸோ 2,000 தாண்டினா எவ்வளோ ப்ரோ சேலரி அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 42,000 43,000 இருக்குங்க. சரிங்களா? 2,000 சேலரினா நம்ம ஒரு காசுக்கு 42,000 ஒரு 43,000 வரும். அப்போது ஒரு 40,000 பேசிக்காகவே கிடச்சிட்டு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆர்டர் பண்ணி நிறைய எக்ஸ்ட்ரா போக மாட்டேங்க. சரி உருட்டுங்க சாமி, நாளைக்கு போங்க பொறுமையாக. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஓவராக பார்க்குறீங்க, ஓவர் ஆர்டர் இருக்கீங்கன்னா அதுக்கு மேலே சேலரி வரும். ஸோ பேசிக்காக சில ஆர்டர் இருக்கும். இப்போ எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 450 இருக்குது, சில கம்பெனியில் 400 இருக்கும், சில கம்பெனியில் 350. இப்போ வந்து நம்ம 14 பசங்க வராங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா 375 சம்திங் தான் ஆர்டர் எடுக்கணும் அவங்க மந்த்லி. அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப கம்மி. ஆனால் சேலரியும் அதுக்கேற்றால தான் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் 1800 தான் சேலரி. சரிங்களா? இப்போ நம்ம சொல்கிற இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2000 அபோவ். ஸோ 2000க்கு மேலே தான் நமக்கு சேலரி வருது. ஸோ நான் எவ்வளோ சேலரி வருதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ பாருங்கள் மறக்காமல். என்ன சேலரி, என்ன கம்பெனிக்கு எவ்வளோ சேலரிலாம் நான் போடணும் பார்த்தீங்களா? ஏன்னா நான் பொதுவாக சொல்லிட முடியாது 2,800 மேலே வரும் அப்படின்னு. சில கம்பெனியில் 2,800 வரலாம். அதனால நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நூனுக்கு எவ்வளோ சேலரி, நூனுக்கு எவ்வளோ ஆர்டர் எடுக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி பற்றி பண்ணுறேன். ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் நூன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கல பெரிய ஒரு டெலிவரி ஜாப். ஸோ அதனால் அங்கெல்லாம் நல்ல ஆர்டர் இருக்கும், நல்ல வேலை இருக்கும். அதுமாதிரி அங்கெல்லாம் ரோடு ரொம்ப சேஃப்டி அப்படின்னு துபாயில் வேலை பார்த்தவங்க நம்மகிட்ட சொன்னார். அதை வச்சு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ சேலரியும் அதுக்கேற்றாலும் இப்போ வந்தாச்சு. எப்படி ப்ரோ இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுதான் முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்ணணுன்னா நான் வந்து ஏஜென்ட்டோட நம்பர் தருவேன். ஸோ நீங்கள் அப்போ ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி இப்படி யூடியூப் சேனல்லேருந்தோ இல்லை இன்ஸ்டாவில் இருந்தோ நான் பார்த்தேன் ப்ரோ, இப்படி டிரைவர் ஜாபுக்கு வேகன்சி இருக்குது, ரைடர் ஃபுட் டெலிவரி ஜாபுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் சொல்லுவார். ஸோ இந்த டேட்டுக்கு நீங்கள் சென்னை வரணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் சென்னை போகும்போது மறக்காமல் பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதை அண்ணனே சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன கொண்டு வரணும்னு அண்ணன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிளைண்ட் வரும்போது கரெக்டாக உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். என்னென்னா உங்களுக்கு பைக்கு ரைடுக்கு போகிறீங்கன்னா பைக் ரைடை எப்படி பைக் ஓட்டுறீங்கன்னு காமிப்பாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட இங்கிலீஷ் பேச வேண்டியிருக்கும், ரெஸ்டாரண்ட், அதனால இங்கிலீஷ் பேச தெரியுதான்னு மட்டும் பார்ப்பாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஒரு இன்டர்வியூ செலக்ட் ஆகணும்னா இது வந்து கண்டிப்பாக வேணும். பைக் நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கொஞ்சம் பேச தெரிஞ்சாலும் போதும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கலுங்க. ஸோ மெடிக்கல் இப்போ நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உடனே எல்லாம் மெடிக்கல் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா இங்கேருந்து அப்ரூவல் ஆகி போய் நீங்கள் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அவங்க இது பண்ணி உங்களுக்கு மோஃபா நம்பர் ரெடி பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் மெடிக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VFS. ஸோ ஃபஸ்ட்டு சவுதிக்கு போனவங்களுக்குலாம் தெரியும். அது என்னது டக்குன்னு மறந்து போச்சுங்க. எனக்கும் கூட அது இருந்துச்சு. எனக்கு அதனால பெரிய பிரச்சனை. PCG இருந்துச்சு, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். சரிங்களா? PCC இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா PCG இல்லை, அதுக்கு பதிலாக RFSன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இது என்னதுன்னா இதே தான், நமக்கு நம்மளோட கைரேகையிலேருந்து எல்லாம் எடுத்து நம்மளுக்கு கேஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக இந்த PCG எடுப்பாங்க. VFX எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா வந்துடும். ஸோ விசா வந்து உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஆஃப் பேமெண்ட்டோ இல்லை VFS வரைக்கும் தான் உங்களுக்கு பேமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட கேட்பாங்க உங்களுக்கு விசாலாம் வந்த பிறகு தான். ஏன்னா நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்த பிறகு தான் பேமெண்ட் வாங்குவாங்க.
விஎஃப்எஸ் முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு விசா ஸ்டாம்பிங் அடிக்கும். உங்களோட பாஸ்போர்ட்டுக்கு விசா ஸ்டாம்பிங் அடிக்க கொடுத்த பிறகு உங்களுக்கு டிக்கெட் வந்துடும். இவ்வளோ தான். ஸோ இது வந்து நான் சொல்லும்போது டக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏதோ நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள்லேயே 4 நாள்லேயே இந்த சம்பவம்லாம் முடிஞ்சிற மாதிரி தெரியும். பட் அப்படி கிடையாது, கொஞ்சம் டிலே ஆகும். ஒவ்வொரு ஆளை பொறுத்து. இப்போ மெடிக்கலுக்கு சில பேருக்கு ஃபிட் ஆகலைன்னா திருப்பி மெடிக்கல் போடுவாங்க. ஸோ அதுலேயும் ஃபிட் ஆகல ரீன்னு மெடிக்கல் போட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் போனோங்கிற ஆசையில் நீங்கள் எத்தனை மெடிக்கல்லாம் போடுவீங்க வேறு சென்டரில் போய் போடும்போது அது லேட் ஆகும். விஎஃப்எஸ்க்கு அதே மாதிரி விஎஃப்எஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு டக்குன்னு லக் ஆச்சுன்னா 45 நாள் எல்லாமே முடிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கூட கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இது வந்து இந்த டிக்கெட் ப்ராசஸ் இதெல்லாம். சரிங்களா? நீங்கள் இங்கே வந்த பிறகு அதை நான் பார்த்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம அது பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ இருக்குங்க. உங்களுக்கு இவ்வளோ ஓகே, சேலரிலாம் ஓகே, எல்லாமே ஓகே அப்படின்னா ஏஜென்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? கால் பண்ணுங்கள், பேசுங்க. பேசிட்டு உங்களுக்கு ஓகேன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணும்போது நம்ம பேரை சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேரை சொன்னாலும் சொல்லாட்டினாலுமே நீங்கள் செலக்ட் ஆகணும்னா செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நான் சூர்யா சேனலை பார்த்துட்டு தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் ப்ரோ அப்படின்னா சின்னதாக ஒரு சின்ன முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் அதை வச்சுட்டு இதை வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ட் இருக்கும். நீங்கள் இப்போ கால் பண்ணால் உங்களுக்கு டக்குனு ரெஸ்பான்ஸ்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நம்ம பேரை சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்து பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபில் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா சர்வீஸ் காஸ்ட் ஏஜென்ட் அதுமாதிரி சவுதியில் வந்து ஜாய்ஸ் வந்து ஆர்டர் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியும். நூன் எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். ஹங்கர் எடுக்க முடியும். எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கலாங்க. நம்ம வேலை பார்க்க ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம கரெக்டான டைமுக்கு வரணும். டைம் செக் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமுக்கு ஏற்றாலும் வரணும். வேலை பார்க்கணும். மேட்சில் பிடிக்காமல் வர ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணாமல் கரெக்டாக ஐடியா மெயின்டைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆர்டர் வரும். ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா இங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஏன் நம்மளே சம்பாதிக்க தான் செய்கிறோம். இன்னி வரைக்கும் நம்ம வந்து எந்த வீடியோலையுமே நம்ம அந்த மாதிரி இது கிடையாது, இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருந்து அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே கொடுக்குறேன். ரைடர் சூர்யா தான், பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கோம் 2 கண்ட்ரியில் வேலை இருக்குது. சவுதியிலையும் துபாயிலையும் இருக்குது. சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ சொல்லிவிட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ சொல்லிட்டு என்ன வேலை எவ்வளோ ஆர்டர் இதெல்லாம் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ நான் அதை கிளியர் பண்ணி விட்றேன். சரிங்களாங்க? ஓகேங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் தரணும்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்பையும் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும் தான் நான் தருவேன். இல்லைன்னா நான் தரமாட்டேன். அது ஓப்பனாக சொல்லிடுறேன். நீங்கள் தப்பாக நினச்சாலும் சரி, ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தருவேன். ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை வச்சு 4-5 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு வேலை எடுத்து கொடுப்போம். அதனால மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஃபாலோ பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். வேறு எந்த ஒரு எண்ணத்துலையும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோவர்ஸுக்காக வீடியோ போட்டதே கிடையாது. நம்ம வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை எடுத்து கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்கள இது பண்ணணுங்க, கஷ்டத்துலேருந்து மீட் பண்ணுங்கிறதுனால தான் இந்த இது. ஸோ மிச்சத்தை நீங்கள் பார்த்துங்க. ஓகே பாய். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு எண்டிங் எப்படி முடிக்கணும்னு தெரில. ஓகே RSF எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா நம்ம வீடியோஸ் போடுறதுல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.